I've been thinking about myself today, thinking how I changed. மைந்தன் தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். இன்றைய நாளின் சிந்தனைக்காக உபாகமம் 27 அதிகாரம் 7வது வசனம். சமாதான பலிகளை படைத்த கடவுளாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து சந்தோஷம் கொண்டாடு. அந்த கற்களின் மேல் உன் நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவற்றையும் மிகவும் தெளிவாய் எழுத வேண்டும். இறை இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, பலிகள் என்று செலுத்தும் பொழுது இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமான பலி எது என்று சொன்னால், சங்கீதம் 51வது சங்கீதத்தில் நொறுங்குண்டதுமான இருதயமே கடவுளுக்கு உகந்த பலி. ஒப்புரவாக்குதலின் பணி என்று சொல்லும் பொழுது பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட வாழ்வை ஒப்புரவாக்குதலின் பலி. சமாதான பலி என்று சொல்லும் பொழுது வாழ்வின் பல அடையாளங்களை அர்த்தங்களை துறந்தவர்களாக வாழும் பொழுது நம்மிடத்தில் ஒரு மீட்பை உண்டு பண்ணுகிற கடவுளினுடைய வழி சமாதான பலியாக இருக்கிறது. அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தருடைய பலிபீடத்திலே நீங்களும் நானும் சமாதான பலியை செலுத்தி சந்தோஷமாய் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்தோஷமாய் இருக்க கடவுள் பல்வேறு விதமான பலிகளை செலுத்த கட்டளையிடுகிறார். அவற்றில் ஒன்றுதான் சமாதான பலி. இதில் ஏழைகள், நோயாளிகள், பரதேசிகள், உன் அயலகத்தார்கள், உன்னுடைய வேலைக்காரர்கள், இவர்களோடு நாம் இணைந்து கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார். 1950ஆம் ஆண்டிலே இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்ற மனிதர் வில்லியம் ரசல் இவர் காணிக்கை பலி செலுத்துவதை குறித்து இயல்பான மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுப்பது பொறாமை. கடவுளுக்கு பலி செலுத்துவது என்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அந்த பிரியமான வாழ்க்கையிலே கர்த்தருக்கு விரோதமாக நம்முடைய பலிகள் பிறருக்கு பொறாமை கொடுக்கின்ற வகையிலே நாம் பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், உன் வலதுகை செய்கிறதை இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி. அன்றைக்கு அநேகர் இயேசு ஆலயத்தில் காணிக்கை பெட்டியில் அமர்ந்திருக்கும் போது பலி செலுத்தும் போது காணிக்கை செலுத்துகிற அந்த நிகழ்வில் அநேகர் பிறர் பார்க்கும்படியாக பெருமைப்படும்படியாக தூக்கி காண்பித்து போடுகிறார்கள். ஆனால் பணிவோடு தாழ்மையோடு ஒடுக்கத்தோடு வணக்கத்தோடு ஏழையாக ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய 2 காசுகளை போடுகிறார். அந்த காணிக்கையை கடவுள் மெச்சி கொண்டு அங்கீகரிக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் கொண்டாட போகிற இந்த ஆண்டினுடைய அறுவடை பண்டிகை, ஹார்வெஸ்ட் பண்டிகை, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை, நம்முடைய வழிகளெல்லாம் அவருடைய சமூகம் கடந்து வந்ததை, ஆபத்து நேரத்திலே அடைக்கலமாய் இருந்ததை, நம்முடைய கண்மலையாய் இருந்ததை, நம்முடைய கர்த்தராய் இருந்ததை, நம்முடைய விடுதலை நாயகனாக இருந்ததை நாம் நினைத்து கடவுளுக்கு தோத்திர பலியிட வேண்டும், நன்றி பலி செலுத்த வேண்டும். அதைத்தான் ஹார்வெஸ்ட், உடைய விளைச்சலின் முதல் பலன், அதை சமாதான பலியாக, நம்முடைய உழைப்பின் முதல் பலன், அதை கர்த்தருடைய சமாதான பலியாக நாம் செலுத்த அழைக்கப்படுகிறோம். நாம் செலுத்துகின்ற காணிக்கை மனிதர் பார்த்து பெருமைப்பட வேண்டுவதற்கு அல்ல, கர்த்தர் பார்த்து உன்னையும் உன்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்க வேண்டும். உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ண வேண்டும். உன்னையும் உன்னுடைய கையின் பிரயாசங்களையும் கடவுள் பெருகச் செய்ய வேண்டும். உன்னையும் உன்னுடைய சந்ததியையும் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் பெருகச் செய்ய வேண்டும். ஆகவே தான் கடவுளிடத்தில் இன்றைக்கு நாம் இந்த ஆண்டின் அறுவடை பண்டிகையை கொண்டாடுகிறோம், இன்னும் சில நாட்களுக்குள்ளாக. ஆகவே கர்த்தரிடத்தில் நாம் செலுத்துகின்ற பலி உண்மையுள்ள பலியாக இருக்க வேண்டும், உதாரத்துவமான பலியாக இருக்க வேண்டும், உன்னதமான பலியாக இருக்க வேண்டும், உச்சிதமான பலியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பலியை
கடவுளுக்கு செலுத்துவதாக நாம் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இரக்கமாக நீர் பாராட்டின அருளையும் அன்பையும் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக கொடுத்த அளவற்ற உம்முடைய கிருபைகளை, நன்மைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை, ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைத்து, தாளந்துகளை நினைத்து உமக்கு நன்றி பலியோ செலுத்துகிறவர்களாக நாங்கள் இந்த நாட்களிலே செலுக்கப் போகிற இந்த அறுவடை தோத்திர திருவிழாவுக்கு நாங்கள் படைக்கப் போகிற ஏலப் பொருள்கள், படைக்கப் போகிற விளைச்சலின் முதல் பலன், படைக்கப் போகிற உழைப்பின் முதல் பலன், படைக்கப் போகிற ஆண்டினுடைய 10% பயன், இவற்றை அனைத்தையும் உதாரத்துவமாய் கர்த்தருக்கு நாங்கள் கொடுத்து பார்த்து அவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆவலோடு நிற்கிறோம் சுவாமி. இதற்கு இடையூறாக எந்த சத்துருவின் போராட்டங்களும் எங்களையோ எங்களுடைய